அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 23. இன்றைய நாளானது வைகாசி பௌர்ணமி நாள். இன்றைய நாள் இரவு 8 மணிக்குள் நாம் இந்த 2 செயல்களை மட்டும் நம்ம செஞ்சு விட்டோம் என்றால் இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கிறது. எனவே தவறாமல் இன்றைய நாள் இரவு 8 மணிக்குள் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து விடுங்கள். இன்றைய நாள் எதற்காக இந்த ஒரு செயலை நாம் செய்கின்றோம் என்று பார்த்தோம் என்றால், இன்று வைகாசி பௌர்ணமி. இந்த ஒரு நாளில் நம்ம எந்த ஒரு செயலை தொடங்கினாலுமே இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். அதே போல் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படக்கூடிய இந்த கல்லுப்பை எடுத்து நம்முடைய வீட்டில் இந்த 2 இடங்களில் நாம் வைப்பதன் மூலம் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றதாம். எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கும் நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. இந்த கல்லுப்பை நம்ம வீட்டில் 2 இடங்களில் வைக்கிறதுனால, ஒன்று நமது வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இந்த பணம் ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம். நமது முன்னோர்கள் அனைவருமே இந்த கல்லுப்பை வைத்துதான் முன்னோர் காலங்களில் அவங்களுக்கு தேவையான பணத்தையும் பொருளையும் இந்த கல்லுப்பு மூலம் ஈர்த்துக்கிட்டாங்களாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு கல்லுப்புக்கு இருக்கிறதாம். அதற்கப்புறமா மகாலட்சுமியின் மறு உருவமாகவும் இந்த கல்லுப்பானது பயன்படுகிறது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட இந்த கல்லுப்பை தான் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கோம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு கல்லுப்புக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம வீட்டில் முதியவர்கள், சிறியவர்கள் அனைவருக்கும் இருக்கின்ற நோய் நொடிகள் அனைத்துமே தீர்ப்பதற்கும் இந்த கல்லுப்பானது பயன்படுமாம். எனவே இந்த கல்லுப்பை வைத்து இதுவும் இந்த வைகாசி பௌர்ணமி இந்த ஒரு நாளில் இந்த கல்லுப்பை நாம் பயன்படுத்துவதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். இந்த கல்லுப்பை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லுப்புடன் நம்ம எந்த பொருளை சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக காண்போம். அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து போடப்படுகிற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். பௌர்ணமி நாட்களில் நம்ம அம்மனுக்குரிய அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கும் இல்லை என்றால் நமது வீட்டில் கூட அம்மனை நினைத்து கொண்டு, எந்த ஒரு அம்மனை நினைத்து கொண்டு ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி ஏதாவது ஒரு வழிபாட்டை செய்து வந்தோம் என்றால் இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். அதே போல் நீங்கள் மகாலட்சுமி அம்மனை நினைத்து கொண்டு இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள். பூஜை அறையில் முதலில் மகாலட்சுமியின் உருவக படத்தை எடுத்து வைத்து கொண்டு மகாலட்சுமிக்கென்று ஒரு தீபத்தை ஏற்றி கொள்ளுங்கள். ஏற்றிவிட்டு அதற்கப்புறமாக இந்த கல்லுப்பு இருக்கல்லவா, நீங்கள் இதுக்கு பயன்படுத்த வேண்டிய கல்லுப்பானது புதிதாக கடையிலிருந்து வாங்கி கொண்டு வர வேண்டும். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை இந்த ஒரு பூஜைக்காண்டி நம்ம பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்வது என்பது மிகவும் சிறப்பு. எனவே நாம் கடையிலிருந்து புதிதாக கல்லுப்பு பாக்கெட் ஒன்றை வாங்கி கொண்டு வர வேண்டும். வாங்கி கொண்டு வந்து அதற்கப்புறமாக அதனையும் நமது வீட்டில் நம்ம பூஜை அறையில் வச்சுவிட வேண்டும். நமது வீட்டில் ஏதாவது கண்ணாடி பாத்திரமோ பித்தாளை பாத்திரமோ இந்த மாதிரி இருக்கும் அல்லவா, கண்ணாடியால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பாத்திரங்கள், அந்த பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதில் சிறிதளவு, அதில் 3/4 வாசி அளவுக்கு நம்ம இந்த கல்லுப்பை கொட்டிக்கணுங்க. கொட்டிட்டு அதே மாதிரி நம்ம 2 பாத்திரத்தில் பண்ணிக்கணும். 2 பாத்திரத்தில் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா அதற்கு மேலே உங்களது வீட்டில் பெண்கள் மூஞ்சிக்கு தேய்ப்பதற்கு மஞ்சள் வச்சுருப்பாங்க அல்லவா, அந்த மஞ்சள் இருக்கல்லவா, மூஞ்சிக்கு தேய்க்கக்கூடிய அந்த ஒரு மஞ்சளையும் நீங்கள் கல்லுப்பு மேலே வச்சிடணும். 2 மஞ்சளை எடுத்து ரெண்டு பாத்திரத்தில் நம்ம கல்லுப்பு போட்டிருப்போம் அல்லவா, அதற்கு மேலே இந்த ஒரு மஞ்சளையும் நம்ம வைக்கணும். இந்த மஞ்சளையும் நம்ம வச்சுட்டு அதற்கப்புறமா மகாலட்சுமி தேவிக்குரிய மந்திரங்கள் இருக்கும் அல்லவா, நீங்கள் இந்த 2 பாத்திரத்தையும் வலது கையிலும் இடது கையிலும் எடுத்து வைத்து கொண்டு அதற்கப்புறமாக மகாலட்சுமி தேவிக்குரிய மந்திரங்களை நாம் கூற வேண்டும். உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி தேவிக்குரிய மந்திரங்களை கூறிவிட்டு அதற்கப்புறமாக உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதனை மகாலட்சுமி தேவியிடம் நம்ம சமர்ப்பித்து விட்டு அதற்கப்புறமாக இந்த 2 பாத்திரங்கள் இருக்கல்லவா, இந்த 2 பாத்திரங்களுக்கு மேலேயும் வெள்ளை நிற துணியோ இல்லை என்றால் சிவப்போ மஞ்சளோ இந்த நிற துணியை எடுத்து அதற்கு மேலே நம்ம மூடிக்கொள்ள வேண்டும். காற்று பட்டாலும் அதன் வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம மூடி வைத்து கொண்டு அதற்கு பிறகாக நம்ம இந்த 2 இடங்களில் நம்ம வைக்கிறது மூலம் இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு இருக்கக்கூடிய பணம் பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து விடுபடு கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. இந்த 2 இடங்களில் நாம் வைத்துவிட்டு அதற்கப்புறமாக தினமும் வாரத்திற்கு 2 முறைகளாவது நம்ம இந்த கல்லுப்பு வைத்திருக்கிற இந்த 2 இடங்களிலும் நம்ம சாம்பிராணி புகையை காட்ட வேண்டுமாம். நம்ம சாம்பிராணி புகையை காட்டுவதனால் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமாம். நம்ம வைக்க வேண்டிய அந்த 2 இடங்கள் எது எது என்று பார்த்தோம் என்றால், முதல்ல நம்மகிட்ட பீரோ இருக்குல்லவா, பீரோவில்
அனைவருமே பீரோவில் தான் துட்டு வந்து வைத்திருப்போம். அப்படி நீங்கள் துட்டு வைத்திருக்கிற இடமான பீரோ இருக்குல்லவா, பீரோவுக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு பாத்திரத்தை வந்து நீங்கள் வைக்கணுமா. இப்போ நீங்கள் பீரோவுக்குள்ளே வைக்கிறதுனால பணமானது உங்களுக்கு அதிக அளவில் பெருகி கொண்டே இருக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறதாம். இரண்டாவது, நம்ம எந்த இடத்துல வைக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா, குபேர மூலை இருக்குல்ல வாங்க, வடகிழக்கு மூலை. அந்த வடகிழக்கு மூலையில் நம்ம இன்னொரு பாத்திரத்தை வைக்கணும். இப்படி நம்ம வச்சுட்டு வாரத்திற்கு 2 முறைகள் என்று நம்ம தீப ஆராதனையை காட்டிட்டு வரணும். இப்படி நம்ம காட்டிட்டு வர்றதுனால இங்கே பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும். நமக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. இதை நீங்கள் மாதத்துக்கு 1 முறை இதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இதை மாற்றிவிட்டு அந்த கல்லுப்பை நம்ம என்ன செய்யலாம் என்று பார்த்தோம் என்றால், கல்லுப்பை நம்ம சமையலுக்கும் பயன்படுத்தி கொண்டு அந்த மஞ்சளை பெண்கள் மூஞ்சிலையும் தேய்த்து கொள்ளலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. இதனை போன்று மாதத்திற்கு 1 முறை இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து வாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். அதுவும் பௌர்ணமி வருகின்ற நாட்களில் இந்த செயல்களை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் மிக பெரிய அளவில் மாற்றங்களானது நமது குடும்பத்தில் ஏற்படும். நமக்கு இருக்கக்கூடிய காசு ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். மறக்காமல் இந்த ஒரு செயலை இன்றைய நாள் முடிவதற்குள் இரவு 8 மணிக்குள் செய்யுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.